ஒரு கப் கொள்ளு, நம்ம ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னொன்று காணாம்பயிறுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொள்ளு, அப்புறம் திராட்சை, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய், முந்திரி, வெல்லம், வழக்கம் போல் லட்டுன்னா நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறோம், நெய், இதெல்லாமே நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம லட்டு செய்ய போகிறோம். அதாவது காணாம்பயிறு லட்டு, கொள்ளு லட்டு செய்ய போகிறோம். Horse gram laddu. You know how do you call it in a horse gram? தமிழில் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. So we have to take and roast it first. நல்லா ரோஸ்ட் பண்ணும் இல்லைங்களா? இப்போ நார் சத்து சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஒபிசிட்டியா இருக்கு, அதாவது ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க குறைஞ்சிருவாங்க இல்லையா? நல்ல விஷயம். And also slightly roast it. நல்ல வாசனையும் வருது. Take it into the. இதை ஆற வச்சு அரைக்கணும் இல்லைங்களா? நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இல்லைங்களா நம்ம லட்டு பதத்துக்கு? Okay. நல்ல ஸ்மூத்தா இருக்கு. நெய்யை சேர்த்துக்கிறப்போ குழந்தைங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க, இங்க வந்து திராட்சைன்னே சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு சத்தான பொருள் இல்லையா? அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்போ நம்ம இதில் கொடுக்குறப்போ ப்ரோட்டீனும் கொடுக்குறோம், ஃபைபரும் கொடுக்குறோம், அயன் கொடுக்குறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? ஹோல்சம் ஃபுட், அதாவது சமச்சீரான உணவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமச்சீரான உணவு தான் நோய் வராமல் தடுக்கும். நம்ம எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு அளவுக்கு தான் சர்க்கரை எடுப்போம் இல்லையா? We don't use sugar. We use only jaggery. ஏன் நம்ம சர்க்கரையை யூஸ் பண்ணக்கூடாது? அது நல்ல வெள்ளையா இருக்கும் இல்லையா? White color is not good in food, you know. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளை கலர் வந்து பீஸ்க்கு வேணாம், அதாவது சமாதானத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம். உணவுக்குங்கிறப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு வளர்ற குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அதிகமா தேவைப்படும், அதே சமயம் புரோட்டீன் தேவைப்படும். இதுல புரோட்டீன் 20 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. So iron, fiber, protein, energy. Wow. எல்லாம் அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோல்சம் ஃபுட். Cashew nuts which are also very very rich. அதுவும் அந்த tasty. அந்த குழந்தைகளுக்கு வாயில படுறப்போ இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்க போறோம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. இந்த வாசம் நல்லா இருக்குது, அந்த கொள்ளுனுடைய வாசம், அந்த வறுத்தது அப்போ இருந்த வாசம், இப்போ அந்த நெய் வாசம் சேர்ந்து நல்ல வாசம் வருது. இப்போ குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போதான் அது ஒன்று சேர்ந்து பிடிக்கும். ஸோ இது நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்? See, without water we are doing, no? So it will be like 1 month, 1 week. இப்போ ஒரு வாரம் வச்சு, அதாவது அந்த தண்ணி சேர்த்தாததுனால தான் ஒரு வாரம் வரைக்கும் வைக்க முடியும். ஒருவேளை நம்ம தண்ணி சேர்த்துனோம்னா கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் இல்லையா? அப்போ பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இதை பார்க்கறதோட அது நல்ல உருண்டு திரண்டு இருக்கு இல்லையா? ஆனால் அது சீக்கிரம் கெட்டுருன்னு சொல்றீங்க, ஏன்னா தண்ணி சேர்த்துனதுனால. அது மாய்ஸ்டர் இருக்கிறது. So moisture attracts the pest, so it will be fungus and all. So if you are eating immediately, if you are இந்த மாதிரி பண்ணலாம். ஏதாவது ஒரு பார்ட்டி, குழந்தைங்களுக்கு ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி பண்றப்போ இந்த மாதிரி சுவையாவும். If they are eating, you can mix a little bit water and you can save the time. But if it is for more than 1 week, you have to hard press the flour and make laddus. You get laddus, very delicious laddus, even without water. But only thing is you have to press them very much. நல்ல இறுக்கி பிடிக்கணும் இல்லையா? அப்பதான் ஒன்று சேரும். அந்த வெல்லம், இதனுடைய மாவு, அந்த முந்திரி திராட்சை எல்லாம் ஒன்று அதை காத்து போகாம இருக்கணும் இல்லைங்களா? ஈரம் இல்லாம இருக்கிற பாத்திரத்துல வச்சிருந்தா நம்ம 2 வாரம் வரைக்கும் வச்சிருக்கலாம். Whenever children wants, you can make laddus for them and give it. இது விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.